திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMote ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் என்னென்னா, ஒரு லாங் ட்ரிப் போகிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு பிளேஸில் தூங்கிட்டோம் அப்படின்னா சடனாக எந்திரிக்கும் போது இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. டூர் போயிட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்த பற்றி தெரியாது அப்படின்னா மற்றவங்க கிட்ட வரவங்க கிட்ட இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் வி அப்படின்னா நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்குறது தான் வேர் ஆர் வி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, நான் நிறைய சாப்பிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி அசிடிட்டியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா வயிறு கொஞ்சம் திம்முன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நான் நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நான் அப்படின்னா ஐன்னு சொல்லுவோமா? ஐ ஏட் டூ மச். ஈட் அப்படிங்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம் ஏட். ஐ ஏட் டூ மச். உன் கையில் தான் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் நம்ம இம்பார்ட்டண்ட் டெசிஷன் எடுக்கிற இடத்துல இருப்போம். இது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ அப்படின்னா இது உன்கிட்ட தான் இருக்குது, இதோட முடிவு உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, அவன் இப்போ தான் வந்தான். இதை எப்படி சொல்லலாம்? ஹீ ஜஸ்ட் அரைவ்ட். ஜஸ்ட்னா இப்போ, ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜஸ்ட் இப்போ தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஜஸ்ட்னு சொல்லுவோம். ஹீ ஜஸ்ட் அரைவ்ட். வா எங்களுக்கு உதவி செய். இதை எப்படி சொல்லலாம்? வா அப்படிங்கிறத கம் சொல்லலாம். இன்னொரு சென்டென்ஸ், எங்களுக்கு உதவி செய். வா அப்படிங்கிறது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகணும், அந்த மீனிங் ஃபுல்ஃபில் ஆகிறது தான் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வா அப்படிங்கிறது கம் அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு உதவி செய் அப்படிங்கிறத அண்ட் ஹெல்ப் அஸ். கம் அண்ட் ஹெல்ப் அஸ் அப்படின்னா வா வந்து எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்கிறது தான் கம் அண்ட் ஹெல்ப் அஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைப்போம். மற்றவங்க வந்து கூப்பிடுறாங்க கீழே அப்படின்னு சொல்லும்போது நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு, இல்லைனா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன்னு சொல்லு, இல்லை குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் ஏமாற்றிடுவோம். அப்புறம் திருப்பி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்னும் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அவங்க இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறத தே இஸ் ஸ்டில் ஹியர். அவங்க இன்னும் இருக்காங்க போல, உங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறது தே இஸ் ஸ்டில் ஹியர். இதுவே அவன் இன்னும் இருக்கான் அப்படிங்கிறத ஹீ இஸ் ஸ்டில் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு தவறு செய்து விட்டேன். இது தூய தமிழில் இருக்குது. நார்மல் நம்ம பேசுகிற ஸ்லாங் என்னென்னா, நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ஐ மேட் அ மிஸ்டேக். இந்த மாதிரி குட்டி குட்டியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். இதை மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, புரிஞ்சு படித்தா ஈஸியாக மெமரைஸ் ஆகும். அவன் ஓட விரும்புகிறான். ஒரு அத்லட்டாக இருக்காங்க, அவங்க வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஓட விரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறத ஹீ லைக் டு ரன். இதுவே அவனுக்கு பதிலாக அவன் போட்டால் ஷீன்னு சொல்வோம். உன் அப்பா எப்படி இருக்காரு? நலம் விசாரிக்கும் போது 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போது நலம் விசாரிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறத ஹவ் இஸ் யுவர் டேட் அப்படின்னா உங்கள் அப்பா எப்படி இருக்காரு. ஹவ் இஸ் யுவர் மாம் அப்படின்னா உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அண்ட் புரியுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.